morning to everyone. Organic plus chemistry. Today periodicity in properties. Today lesson is classification of elements and periodicity in properties. Yes. The first attempt in periodicity of element was done by D. Oberlin in the year 1829. Is called it as Oberlin triads. On those times, they know only the atomic properties, atomic weight, they don't have any idea about atomic number. And the அணு எடைய மையமாக பரிசப்படுத்தி மூணு எலமெண்ட்ஸாக வச்சாங்க. மூணு எலமெண்ட்ஸுக்கு ஒன்று போல கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ லித்தியம், சோடியம், பொட்டாசியம் இதோடைய அட்டாமிக் வெயிட்லாம் பாருங்க 7, 23, 39. According to Oberlin triad, the atomic weight of metal element is arithmetic mean of the first and third element is known as Oberlin triad. நடுவுல உள்ள தனிமத்தினுடைய அணு எடை வந்து முதல் தனிமம் மற்றும் மூன்றாவது தனிமத்தினுடைய அணு எடை ரெண்டையும் கூட்டி ரெண்டாவது வந்தா கிடைக்கக்கூடிய வேல்யூ தான். The atomic weight of metal element is arithmetic mean of first and third element is known as Oberlin triad. இது வந்து up to lighter elements is okay. When you come for heavier elements, it means failure. Second is called the Newland concept of octaves. Octave வந்து musical notes. சரி, கம, பத, நிசன்னு சொல்லலாம். அந்த 7 ஸ்வரங்கள் முடிஞ்சோன்னா மீண்டும் சா, சரி, கமன்னு வரும். இந்த Newland octaves ஓட டெஃபினேஷன் என்ன? The eighth element is the kind of repetition of first element in properties. Atomic weight தகுந்தபடி elements வரிசை எழுதிட்டே வரும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஸோ 8வது element வந்து 1வது elementோட ப்ராப்பர்ட்டி போல ஒன்று போல இருக்கும். 9, 10, 11, 12, 13, 15. லித்தியம், சோடியம், பொட்டாசியம் எல்லாமே ஆல்கலி மெட்டல்ஸ். ஆல்கலி அதனுடைய பண்பு எல்லாம் ஒன்று போல இருக்கும். பட் இது வந்து அப் டு லைட்டர் எலமெண்ட்ஸ் ஓகே. when you come for heavier elements it means failure. அந்த காலத்தில் வந்து அப்போ வந்து நோபல் கேஸஸ் கண்டுபிடிக்கிறது. அதனால நோபல் கேஸஸ் இம்ப்ரூவ் ஆகாது. And third, Lothar Meyer in the year 1868 he draw a graph. The graph is nothing but atomic body versus atomic weight. At those times they got no idea about atomic number. Why? Because means atomic number was not discovered. They have an idea that atom is indivisible. Afterwards only they come to a conclusion that atom is divisible and particle present inside the atom. இதுக்குனா வர உங்களுக்கு வந்து ஆட்டத்தை பிளக்க முடியுங்கிற ஐடியாவே இல்லை. ஆட்டத்தை பிளந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்குள்ள உள்ள புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் பொருள் இருக்கு, சப்பாட்டாமிக் பார்ட்டிகல் இருக்கு, ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் தான் அட்டாமிக் நம்பரே வந்தது. இந்த லோத்தர் மேயரோட கிராஃப் எப்படி போகுதுன்னா அட்டாமிக் பாடி வர்சஸ் அட்டாமிக் வெயிட். அப்படி பார்க்கும்போது ஒரு கிராஃப் ஒவ்வொன்றுமே இப்படி வீக்காக இருக்குது. கிராஃப் ஒவ்வொன்றுமே எப்படி இருக்குது? வீக்காக இருக்குது. இந்த கிராஃபோட வீக் கிராஃபோட பீக் இந்த மாதிரி பீக்காக இருக்கு. பீக்கில் ஃபுல்லா என்ன இருக்குன்னா ஆல்கலி மெட்டல்ஸ். பீக்கில் பூரா என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் ஏ குரூப் ஆல்கலி மெட்டல்ஸ் அண்ட் பீக். கீழே பூரா என்ன இருக்கு அப்படின்னா ஆல்கலி எர்த் மெட்டல். மேல என்ன இருக்குன்னா ஹேலஜன்ஸ். அதாவது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா similar elements with similar property occupy similar curve on graph. According to Lothar Meyer concept, atomic body versus atomic weight, peak curves are formed. Alkali metals on peak of the curve, alkali earth metals on descending portion of the curve, and halogen and ascending portion of the curve in the middle transition element will be present. இப்போ 63 எலமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ப்ளூ
Supreme Court periodic table was done by Dimitri Mendeleev, Russian scientist. இந்த 63 எலமெண்ட்ஸ் அவர் எப்படி எழுதுறாருன்னா 12 வரிசைகள் பீரியட் 12 ஹரிசாண்டல் ரோஸ் 8 காலத்தை ரெண்டா பிரிக்கிறாங்க. ஏங்கிறது நார்மல் மெட்டல்ஸ், பிங்கிறது வந்து டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். இப்படி வகைப்படுத்தும் போது என்ன நடக்குது அப்படின்னா மென்டலுக்கு யூகம் பண்ணுது. எதிர்காலத்தில் அப்படின்னா எலமெண்ட்ஸ் கண்டுபிடிப்பாங்க, அந்த எலமெண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் இதுக்கு ஒத்து வரும்னு சொல்லுவாங்க. அலுமினியம் கண்டுபிடிச்சாச்சு, பட் எதிர்காலத்தில் அலுமினியம் மாதிரி ஒரு எலமெண்ட்ஸ் இருக்கும், அதுக்கு ஒரு ஸ்பேஸை அந்த பீரியட் டேபிளில் அவர் கனெக்ட் பண்ணுறாரு. அது கேலியம். போரான் கண்டுபிடிச்சாரு, போரான் மாதிரி ஒரு எலமெண்ட்ஸ் எதிர்காலத்தில் கண்டுபிடிப்பாங்க, ஸ்கேண்டியம். சிலிக்கன் கண்டுபிடிச்சா சிலிக்கன் மாதிரி ஒரு மெட்டலாய்ட்ஸ் எதிர்காலத்தில் கண்டுபிடிப்பாங்க, ஜெர்மானியம். மேங்கனீஸ், technetium is the first man-made synthetic chemical element with atomic number 42. What is the result in Mendeleev periodic table means? The physical and chemical properties of the elements are the periodic function of their atomic weight. Atomic weight is main. They arrange chemical element according to their increase in atomic weight in a period. On that time, Mendeleev predicted that some of the chemical element will discovered later. He allotted a space for the chemical element. That the element will be similar in properties like those elements. Gallium is called aluminium, scandium is boron, germanium is silicon, and technetium is manganese. Next question: Mendeleev corrected atomic weight of some of the chemical elements. Mendeleev corrected atomic weight of the chemical elements are uranium, beryllium, indium, gold, platinum. You got to remember this element: uranium, beryllium, indium, gold, and platinum. These elements' atomic weight is corrected by Mendeleev. And last, the final periodic classification was done by Henry Moseley. Henry Moseley in the year 1913. This periodic table is based on the principle of atomic number. Atomic number in this sense means number of electrons or number of protons. It is called the modern periodic law. The physical and chemical properties of the elements are the periodic function of their atomic number. The physical and chemical properties of the elements are the periodic function of their electronic configuration. In this modern periodic table consists 7 periods and 18 groups. S block elements 2 groups. One is called alkali earth metal and second is called alkali metal and second is called alkali earth metal. And B block elements group 13 to 18. Group 13 is boron family, group 14 is carbon family, and group 15 is nitrogen family. The nitrogen family is called pnictogens. Note down. The nitrogen family is called pnictogen. Pnictogens, pnictogen. And group 16 oxygen is called chalcogens. Group 17 halogens. And group 8 is called noble gases. S and B block elements are called representative elements. Otherwise called it as main group elements. In the case of a D block elements with the electronic configuration n-1 d1 2 can ns2. When the outermost valence electron enter into penultimate cell. Penultimate cell na enna கடைசிக்கு முந்தினது. கடைசி ஏன்னா கடைசிக்கு முந்தினது என்னது n-1. எப்போ ஒரு எலக்ட்ரான் வந்து பென் அல்டிமேட் செல்ல ஆல்ரெடி எடுத்து வைக்குதோ அது டி பிளாக் எலமெண்ட், டிரான்சிஷன் எலமெண்ட். இப்போ n equal to 4 னா n-1 is 3d. 3d ல தான் டி பிளாக் எலமெண்ட்ஸே ஆரம்பிக்கும். டி பிளாக் எலமெண்ட் consists of 10 groups. You started from scandium and ended with zinc. Started from scandium and ended with zinc. And F group element is called
In a transition element with the general electronic configuration n minus 2 f1 to 14, n minus 1 d0 to 1 and ns2. It is valence electron. It is pen ultimate cell. It is anti-pen ultimate cell. கடைசிக்கு முந்தினது இது கடைசிக்கு முந்தினதுக்கு முந்தினது last valence electron pen ultimate cell anti-pen ultimate cell is n minus 2. By n equal to 6 method n minus 1 is 5, n minus 2 is 4. எப்போ 4 ஆர்பிட்டால தான் f ஆர்பிட்டாலுக்குள்ளே எலக்ட்ரான் சென்டர் ஆகும். இது வந்து என்ன எலமெண்ட்ஸ்னா lanthanide and actinide. Lanthanide with atomic number 58 to 71, actinide with atomic number 9 to 105. அந்த actinadeல யுரேனியம் அப்புறம் வரக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாமே trans யுரேனியம் எலமெண்ட்ஸ் சொல்லணும். trans யுரேனியம் எலமெண்ட்ஸ்னா எல்லா எலமெண்ட்ஸும் ரேடியோ ஆக்டிவா இருக்கும். lanthanide எல்லாமே ரேடியோ ஆக்டிவ் கிடையாது, ஒண்ணே தான் ரேடியோ ஆக்டிவா இருக்கும். பிரசோடினியம் மட்டும்தான் ரேடியோ, புரோமித்தியம் மட்டும்தான் ரேடியோ ஆக்டிவா இருக்கும். இதுல வந்து எல்லாமே ரேடியோ ஆக்டிவா இருக்கும். The elements coming after uranium is called a trans-uranium elements. இது modern periodic table. இந்த modern periodic tableல group 11 சொல்லக்கூடிய first A group 11 சொல்லக்கூடிய first B group, not A group, first B group. இல்ல என்ன மாதிரி எலமெண்ட்ஸ் இருக்குன்னா காப்பர் இருக்கு, சில்வர் இருக்கு, கோல்ட் இருக்கு. இந்த குரூப் வந்து நாம என்ன குரூப்னு சொல்றோம் அப்படின்னா காயினேஜ் மெட்டல்னு சொல்றோம். ஏன்னா இதுல உள்ள மெட்டல்ஸ் எல்லாமே நேட்டிவ் மெட்டல்ஸ். எவ்வளவு நாள் பூமி கிடைக்கிறதுனால கெட்டு போகாது, கருத்து போகாது, ஆக்சிடைஸ் ஆகாது. அதனாலதான் ஆபரணங்கள் செய்ய பயன்படுது, மெடல்கள் செய்ய பயன்படுது, நாணயங்கள் செய்ய பயன்படுது. அதனால இந்த குரூப்புக்கு வந்து காயினேஜ் மெட்டல்ஸ். The group 11 is called the coinage metals. The group 11 என்னலாம் இருக்கு? காப்பர் இருக்கு, சில்வர் இருக்கு, கோல்ட் இருக்கு. இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் எல்லாமே நேட்டிவ் மெட்டல்ஸ். Even platinum also depends on native metals. This is called the native metals. They are less reactive. They are used for making ornaments and jewelries. Yes. This is about modern periodic clock. So modern periodic clock consists of 7 period and 18 groups. 7 period and 18 groups. Now we are going to say about effective nuclear charge. Effective nuclear charge குறிக்கக்கூடிய குறியீடு என்னன்னா Z star. Z star equal to Z minus L. Zங்கிறது என்ன அப்படின்னா அட்டாமிக் நம்பர். S அப்படிங்கிறது என்னது? ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்ட். ஸ்டைலஸ் ரூல் படி ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுக்கணும். So effective nuclear charge formula is Z star equal to Z minus S. Effective nuclear charge என்ன? நியூக்ளியஸ் உள்ள புரோட்டான் வந்து வெளிப்புறக்குள்ள உள்ள எலக்ட்ரானை கவர்ந்து இருக்கக்கூடிய தன்மை. இதை பொறுத்து தான் பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இதை பொறுத்து தான் என்ன இருக்குது? பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இப்போ நம்ம பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ்னா மெயின் இம்பார்ட்டன்ட் பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ். Periodicity. Periodicity are regular intervals in the periodic characters. What is periodicity? Repetition of properties of elements at regular interval is known as periodicity. What is periodicity? Repetition of properties of elements at regular interval is known as periodicity. And the important periodic properties enna appadina first one is called atomic radius. It is otherwise called as ionic radii. It is otherwise called as ionic radii, atomic radius or atomic size. And the atomic radii மூணு விதமா இருக்கு. ஒன்னு covalent radius, இன்னொன்னு வந்து ionic radius, இன்னொன்னு வந்து Monteval's radius. What is atomic radius? Atomic radius means we know that atom is in spherical state.
is nothing but distance between the center of the nucleus to outermost orbital in which the electron is residing. That distance is called as an atomic radius. So atomic radius is nothing but distance between the center of the nucleus and outermost orbital in which the lost electron is residing. It is measured by, it is called angstrom or picometer. We know that 1 angstrom equal to 10 to the power of minus 10 meter or 10 to the power of minus 8 centimeter. It is always measured in angstrom. But covalent radiation enna appadina covalent bond is formed. For example, two hydrogen atom is combined together. It is one hydrogen, it is one hydrogen. This one hydrogen atom, it is one hydrogen atom. Now it is called as hydrogen molecule. It is otherwise called as covalent bond. It is hydrogen gas. அப்போ ஒரு ஹைட்ரஜனோட மைய பகுதியில் இருந்தும் இன்னொரு ஹைட்ரஜன் மைய பகுதியிலும் இந்த இரண்டுக்கு இடைப்பட்ட தூரம் தான் கோவேலன்ட் ரேடியஸ். இந்த இரண்டுக்கு இடைப்பட்ட தூரம் தான் என்னது? கோவேலன்ட் ரேடியஸ். அப்போ அந்த பாதி தூரத்தை என்ன சொல்றது? இட் இஸ் கால்ட் அட்டாமிக் ரேடியஸ். It is radius of one atom. It is radius of one atom. The internuclear distance between two atoms in a molecule is known as covalent radius. And the covalent radius ஒரு மதிப்பு கொடுத்திருக்காங்க. ஃப்ளூரினுக்கு அட்டாமிக் ரேடியஸ் 64 பிகோமீட்டர், குளோரினுக்கு 99 பிகோமீட்டர், லித்தியத்துக்கு 152 பிகோமீட்டர், காப்பருக்கு 256 பிகோமீட்டர், காப்பருக்கு 256 பிகோமீட்டர். Yes. Ionic radius means it consists an ion. For example, sodium chloride is an ionic bond. But sodium size வந்து சிறுசா இருக்கும், குளோரினோட சைஸ் வந்து பெருசா இருக்கும். குளோரின் சோடியத்துடைய மையப்பகுதிக்கும் குளோரினோட மையப்பகுதிக்கும் இடைப்பட்ட தூரத்தை தான் நம்ம என்ன சொல்றோம்? அயானிக் ரேடியஸ்னு சொல்றோம். அப்போ சோடியத்தோட ரேடியஸ் ஆஃப் கேட்டயன், குளோரினா ரேடியஸ் ஆஃப் ஆனயன். இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட தூரம் என்னது? d. d is an intermediate distance between cation and anion. That is nothing but combination of radius of cation plus radius of anion. So ionic radius is nothing but internuclear distance between cation and anion. இது அயன்ல இருக்கு. மூணாவது மெட்டாலிக் ரேடியஸ், மெட்டல் பாண்ட்ல இருக்கு. இப்போ காப்பர் எடுத்துக்கங்க. காப்பர் வந்து சாலிட் காப்பரா இருக்கும்போது 286 பிகோமீட்டர். அது இண்டிவிஜுவல் காப்பர் அட்டாமிக் ரேடியஸ் வந்து 128 பிகோமீட்டர். இதை ரெண்டால டிவைட் பண்ணிருக்கு. The formula is equal to 1/2 into d. d is nothing but internuclear distance. That is covalent radius. ஆனால் பொதுவாக என்ன ஆகும்? ஒரு பீரியட்ல அட்டாமிக் சைஸ் குறைஞ்சிக்கிட்டே போகும். ஒரு குரூப்ல மேலேருந்து கீழே வர அட்டாமிக் சைஸ் கூடிக்கிட்டே போகும். ஒரு பீரியட்ல அட்டாமிக் சைஸ் குறைஞ்சிக்கிட்டே போகும். பட் when you come for halogens, ஹேலஜன் வரும்போது கொஞ்சம் உருவளவு பெருசாகும். ஏன்னா ஹேலஜன் இன்னட் கேஸ் வரும்போது கொஞ்சம் உருவளவு பெருசாகும். ஏன்? இன்னட் கேஸ் எது கூடயுமே வினைபுரிய போகிறதில்லை. ஆனால் இன்னட் கேஸில் காம்பவுண்ட் உருவாக போவதில்லை. அதனால் இன்னட் கேஸை மெஷர் பண்ணக்கூடிய ரேடியஸ் வந்து நாட் கோவலன்ட் ரேடியஸ், நாட் அயனிக் ரேடியஸ். இட் இஸ் மெஷர்ட் பை வான் டெர் வால்ஸ் ரேடியஸ். இன்னட் கேஸ் இஸ் மெஷர்ட் பை வான் டெர் வால்ஸ் ரேடியஸ். வான் டெர் வால்ஸ் ரேடியஸ் இஸ் நத்திங் பட் கோவலன்ட் ரேடியஸில் போகிறது. வான் டெர் வால்ஸ் ரேடியஸ் வந்து இன்னட் கேஸுக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடியது. இன்னட் கேஸுக்கு மட்டும் கிடையாது, நான் போலார் கோவலன்ட் பாண்டுக்கு பயன்படுத்தலாம். நான் போலார் கோவலன்ட் பாண்ட் சொல்லக்கூடிய Cl2 F Br2 H2 இன்னட் கேஸஸ் இதுக்கு எல்லாமே பயன்படுத்தக்கூடியது வான் டெர் வால்ஸ் ரேடியஸ். இப்போ வான் டெர் வால்ஸ் ரேடியஸ் வந்து
என்ன ஆகும்னா மாலிகுல்ஸ் உருவாக போறது கிடையாது. ஒரு ஆட்டத்துக்கு இன்னொரு ஆட்டத்துக்கும் வீக் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தான் வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ்னு சொல்றோம். அதான் வான் டெர் வால்ஸ் பாண்ட்னு சொல்றோம். அயனிக் பாண்ட்ல எலக்ட்ரோவைலன்ட் ஃபோர்ஸ் இருக்கும், கூலம்பிக் ஃபோர்ஸ் இருக்கும். பட் இந்த இன்னர் கேஸ்ல என்ன இருக்கும்? வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ் தான் இருக்கும். See this diagram. It is chlorine gas. That means chlorine molecule. It is another one chlorine molecule. ரெண்டு குளோரின் மாலிகுல் ஒன்னோட ஒன்று ஒட்டாது. ஏன்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும், சேம் மாலிகுல். அப்போ ஒரு குளோரின் மாலிகுல் ஒரு குளோரின் ஆட்டத்தினுடைய மையப்பகுதிக்கும் இந்த நான் பாண்டிங் இன்னொரு குளோரின் ஆட்டத்தினுடைய மையப்பகுதிக்கும் இடைப்பட்ட தூரத்தை தான் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா inter van der Waals radius சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லைக் டேக் இது குளோரின் மாலிகுல், இதுக்கு பேர் என்னது? கோவேலன்ட் ரேடியஸ் நமக்கு தெரியும். இப்போ அதுல இன்னொரு குளோரின் மாலிகுல் ரெண்டு கேஸ் இருக்கு, ரெண்டுமே அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் கிடையாது. இது கோவேலன்ட் ரேடியஸ். பட் இதுக்கும் இடைப்பட்ட தூரம் டின்னு சொல்லுவோம். இந்த டியோட மதிப்பு, இது ஒரு குளோரின் மாலிகுல், இது ஒரு குளோரின் மாலிகுல். இங்க என்ன இருக்கு? நான் பாண்டிங் ரெண்டு ஒன்னோட ஒன்று சேர்ந்த ஒரு வீக் ஃபோர்ஸ் வந்து நெருக்கி வச்சிருக்கு. அந்த வீக் ஃபோர்ஸ் தான் வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ். இட் இஸ் பிரசன்ட் ஒன்லி இன் இன்னர் கேஸஸ். ஸோ இன்னர் கேஸோட பாடி அட்டாமிக் ரேடியஸ் ஏன் பெருசா இருக்குன்னா அங்க வான் டெர் வால்ஸ் ரேடியஸ் இருக்கு. வான் டெர் வால்ஸ் ரேடியஸ் இருக்கும்போது ஈர்ப்பு விசை மிக கம்மியாக இருக்கிறதுனால அது லூஸ்லி பாண்டடா இருக்கு, நெருங்கி வரல, விலகி இருக்குது. ஒரு வீக் ஃபோர்ஸ் தான் அதை பிடிச்சி வச்சிருக்கு. அதனால இப்போ இந்த குளோரினோட அட்டாமிக் ரேடியஸ் நமக்கு என்ன தெரியும்? 99 பிகோமீட்டர். இந்த குளோரினோட அட்டாமிக் ரேடியஸ் எத்தனை? 99 பிகோமீட்டர். பட் இந்த நான் பாண்டிங் ஒரு குளோரின் மாலிகுலுக்கும் இன்னொரு குளோரின் மாலிகுலுக்கும் உண்டான இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸ், இன்டர் பாண்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்குன்னா 360 பிகோமீட்டர். அப்போ வான் டெர் வால்ஸ் ரேடியஸ் என்ன அப்படின்னா வான் டெர் வால்ஸ் ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2 into t, that is 1/2 into 360, that is equal to 180 picometer. Picona 10 to the power minus 12 meter. So வான் டெர் வால்ஸ் ரேடியஸ் என்னன்னு புரியுதா? ஒரு மாலிகுலுக்கும் இன்னொரு மாலிகுலுக்கும், ஒரு மாலிகுல்ல ஒரு ஆட்டத்தினுடைய மையப்பகுதிக்கும் இன்னொரு மாலிகுல்ல இன்னொரு ஆட்டத்தினுடைய மையப்பகுதிக்கும் இடைப்பட்ட தூரத்தை ரெண்டாக வகுத்தா அதுதான் வான் டெர் வால்ஸ் ரேடியஸ். So in a period atomic size is decreasing. When it comes for inert gases, atomic size is increasing. Why? Because it is vaன் டெர் வால்ஸ் radius. இப்போமே இன்னர் கேஸுக்கு எல்லாரும் கொஞ்சம் சைஸ் பெருசாகவே இருக்கும். ஹீலியமாக இருக்கட்டும், நியான் இருக்கட்டும், அப்புறம் ரேடான் because of van der Waals radius. Yes. Now we are going to see another atomic property. Another atomic property we call it as ionic radius or ionization potential. Atomic size, ionization potential or ionization energy, electron affinity, electron negativity, period of Wells, group of period another varies group another topic. The period atomization now போக increase ஆகும். period atomization now குறையும். yes sir.
group and செய்யும் cool. Ionization potential period and increase of group and செய்யும் குறை. Atomic size in a group increases, in a period decreases. Ionization potential in a group decreases, in a period increases. Electron affinity in a group decreases, in a period increases. Electron negativity in a group decreases, in a period increases. The order நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அட்டாமிக் சைஸ் மட்டும் மாறுபட்டு இருக்கு, மற்றது எல்லாமே ஒன்று போல இருக்கு. இதில் என்ன ஒன்று தெரியுது அப்படின்னா அயனைசேஷன் பொட்டன்ஷியலாக இருக்கட்டும், எலக்ட்ரான் அஃபினிட்டியாக இருக்கட்டும், எலக்ட்ரான் நெகட்டிவிட்டியாக இருக்கட்டும், இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு அட்டாமிக் சைஸ். கரெக்டாக? ஸோ அட்டாமிக் சைஸ் பெருசாக இருந்தால் எல்லாம் குறைவாக இருக்கும், அட்டாமிக் சைஸ் பெருசாக இருந்தால் அந்த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பீரியடிக் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அதிகமாக இருக்கும். Ionization potential. Ionization potential na enna? Yes, ionization potential is nothing but removal of an electron from the outermost orbital of an atom. Removal of an electron from the outermost orbital of an atom by applying energy. Isolated gases are metal gases are the energy apply பண்ணணும். அதனால அந்த மெட்டல் வந்து கேட்டையமாக மாறிடுச்சு, அதில் வந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிக்கணும். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அயனைசேஷன், இதுக்கு என்னது ஃபஸ்ட்டு அயனைசேஷன். So ionization energy is nothing but the energy required to remove an electron from the isolated gaseous atom. அப்போ எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம எனர்ஜியை செலவழிக்கிறோம். இந்த எனர்ஜி தான் அயனைசேஷன் எனர்ஜி. எனர்ஜி அயனைசேஷன் எனர்ஜி. அதனால் இது என்ன அப்படின்னா இது ரெண்டோ தெர்மிக் ரியாக்ஷன். பட் சக்ஸஸிவ் அயனைசேஷன் எனர்ஜி எப்போவுமே அதிகமாக தான் இருக்கும். சக்ஸஸிவ் அயனைசேஷன் எனர்ஜி எப்போவுமே எப்படி இருக்கும்? அதிகமாக தான் இருக்கும். சக்ஸஸிவ் the first ionization energy will be less, second ionization energy will be more, and third ionization energy will be still more. The successive ionization energy will be always increasing. For example, lithium, first ionization energy, second ionization energy, third ionization energy. Ionization energy is expressed in unit kilowatt per atom or kilojoule per mole or kilocalories per mole. Here we express the unit in kilojoule per mole. For lithium, first ionization energy is 520, all expressed in kilojoule per mole. 7 to 9 second ionization energy. Third one is 1181.
For example, nitrogen. The first ionization energy is 1402 and the second ionization energy is 2855 and third one is 4577. Listen to your students. Ionization energy is nothing but energy required to remove one electron. For example, in the case of sodium, the atomic number is 11. It ready to lose one electron. Why? Because then it attacked the nearest noble gas configuration neon. But the second ionization energy will be more because now at the stage of neon, sodium with atomic number 10, it is stable. The stable configuration means it's symmetric configuration. The symmetry means it has some strong ability nuclear charges. ஒரு எலமெண்டோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கம்ப்ளீட்டாக ஃபில்லப்பாக இருந்தாலோ அல்லது ஹன்ஸ் விதிப்படி பாதி ஃபில்லப்பாக இருந்தாலோ அது நிலைப்புத்தன்மை உள்ளதாக இருக்கும். நிலைப்புத்தன்மை உள்ளதாக இருக்கும்போது அதில் வந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண முடியாது. அதுக்கு அயனைசேஷன் எனர்ஜி அதிகமாக இருக்கும். ஏன் அயனைசேஷன் எனர்ஜி அதிகமாக இருக்குன்னா நிகர உட்கரு மின்சுமை மிக அதிகமாக இருக்கும். இப்போ சோடியம் வந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டோம்னா அது அப்படியே நியரஸ்ட் யூனிட் கான்ஃபிகரேஷன் நியனா இருக்கு. அப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கும்? நிலைப்புத்தன்மை உள்ளதா இருக்கும், ஸ்டேபிள். அப்போ சீர்மைத்தன்மை உள்ளதா இருக்கும், சிமெட்ரி. அதனால நிகர உட்கரு மின்சுமை அதிகமாக இருக்கும். அதனால செகண்ட் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் இதுல இருந்து 2 அல்லது 3 மடங்கு அதிகமாக இருக்கும். தேர்ட் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் இன்னும் அதிகமாக இருக்கும். ஏன் அதிகமாக இருக்குது? மெட்டல் வந்து எலக்ட்ரானை லாஸ் பண்ண கேட்டையனோட ரேட்டிங் கூடிக்கிட்டே போகுது. When cation number is increasing